பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். அவரில் இழைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். அவரில் இழைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே. சிறியவனை பொழுதிலிருந்து எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துகள். நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். பிரித்துக்குரியவர்களே, ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒவ்வொரு இடத்துல நாம் விடுதலை நாள் கூட்டங்கள் நடத்துகிறோம். அதை நீங்கள் அறிந்திருக்கின்றீர்கள். உங்களை தேடி வருகிறேன். மாத்தாண்டம் பகுதி ஜனங்களே, சனிக்கிழமை காலை 10 மணிக்கு மார்த்தாண்டம் வெட்டுமணி ஜங்ஷன் கீழாக, அந்த பாலத்துக்கு கீழாக இருக்கிற OMC ஹால், அந்தோனியார் கோயில் போகிற வழியில் இருக்கு. உள்ள நேராக வாங்க, லெஃப்ட் சைடில் ஒரு கூட்டம் நடக்கும். குழம்பி போயிடறாங்க. அந்த கூட்டம் நம்ம கூட்டம் கிடையவே கிடையாது. நிறைய பேர் தவறி அங்கே போயிடுறாங்க. வலது பக்கமாய் படியேறி வருவீர்கள் என்றால் அங்கே உங்களுக்காக நான் காத்திருப்பேன். நல்ல சிறப்பான செய்தி, சிறப்பான பாடல், ஆராதனை எல்லாம் உண்டு. கூட்டத்தின் இறுதியிலே உங்கள் அனைவருக்கும் நான் தனித்தனியாக ஜெபிப்பேன். பிரியத்துக்குரியவர்களே, அது மாத்திரமல்ல, அனைவருக்கும் சிறப்பான விருந்து சாப்பாடு உண்டு என்பதையும் கூட நான் தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். அந்த பகுதியில் எக்கச்சக்கமான தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறீங்க, நம்ம நிகழ்ச்சியில் பார்க்குறீங்க. நீங்கள் ஏன் வரக்கூடாது என்று உங்களை அன்போடு அழைக்கின்றேன். பிரியத்துக்குரியவர்களே, நம்முடைய அடைக்கலான் குருவி முதியோர் எல்லாம் மிக சிறப்பாக நடைபெற்று வர ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். அநேகர் அங்கே தங்கியிருந்து ஆறுதல் அடைந்து வருகிறார்கள். தினந்தோறும் விதவிதமான ஊழியக்காரர்கள் வந்து அவர்களை ஜெபத்திலே நடத்துகின்றார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆறுதல் அடைகின்றார்கள். அந்த ஜெப நேரத்தில் தங்களை மறந்து பாடி, கைத்தட்டி பாடி ஆண்டு தூச்சிட்டே இருக்கிறாங்க. நீங்களும் கூட கடைசி நாட்களிலே முழுவதும் ஜெபத்திலே இருக்க விரும்பினா இந்த முதியோர் இல்லத்தை நீங்கள் தேர்வு செய்யலாம். பிரியத்துக்குரியவர்களே, அங்கே இருப்பவர்களுக்காக நான் டாய்லெட்டுகளை கட்டி வருகிறோம். அது கட்டி முடிக்கப்பட வேண்டும் என்றால் 2 லட்சம் ரூபாய் நமக்கு தேவைப்படுகிறது. நான் தொடர்ந்து அறிவித்து வருகிறேன். 10,000 ரூபாய் கொடுக்கக்கூடிய 20 பேர் நமக்கு தேவை. ஆண்டவருக்கு அது எம்மாத்திரம். அவர் எழுப்பும்படியாக நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். பிரியத்துக்குரியவர்களே, அது மாத்திரமல்ல, உங்கள் வீடுகளிலே பிறந்த நாட்கள், திருமண நாட்கள், நினைவு நாட்கள் வரும்பொழுது அங்கே இருக்கிற முதியவர்களை நினைத்து கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே நம்முடைய பிரயோஜனத்திற்காக யாத்திரையாகவும் 4வது அதிகாரம் 27வது வசனம். யாத்திரையாகவும் 4ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். கர்த்தர் ஆரோனை நோக்கி, நீ வனாந்திரத்திலே மோசேக்கு எதிர்கொண்டு போய் என்றார். அவன் போய் தேவ பருவத்திலே அவனை சந்தித்து அவனை முத்தம் செய்தான். நம்ம மோசேயுடைய வாழ்க்கையில் அவர் சந்தித்த மனிதர்கள் என்கிற தலைப்பிலே தொடர்ச்சியாக தியானித்து வருகிறோம். இப்பொழுது ஆண்டவருடைய அநாதி தீர்மானத்தின்படி ஆரோன் மோசையை அங்கே சந்தித்தார் என்று இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம். ஆரோன்ட்டு ஆண்டு சொல்கிறார், போ மோசே சந்தி, அவர்கிட்ட போய் பேசு, அவர் இங்கே இருக்கிறாருன்னு சொல்லிட்டு அந்த ஆரோனை அங்கே அனுப்புகின்றார். ஆரோனும் மோசையும் சகோதரர்கள் என்று பிற்பாடு நம்ம வாசிக்கிறோம். இவர் போகிறார், ஆரோன் போகிறார், மோசையை சந்திக்கிறார். 2 பேரும் கெட்டி பிடிச்சி முத்தம் செய்கிறாங்க. அன்பை அங்கே வெளிப்படுத்துகிறாங்க, அறிமுகம் மாறாங்க. அதுக்கு பிறகு 2 பேரும் சேர்ந்து ஊழியம் செய்யும்படியாக ஏத்திற்கு கடந்து போனார்கள் என்று நாம் காண்கின்றோம். இந்த உலகத்திலே ஒரு மிகப்பெரிய காரியம் என்னவென்றால் இதுதான், ஒரு உண்மையான நண்பனை, ஒரு உடன் ஊழியக்காரனை நாம் பெற்றுக்கொள்வது தான் இந்த உலகத்திலே ஒரு பெரிய காரியம் என்று நான் நினைக்கின்றேன். ஏனென்றால் இன்றைக்கு இப்படியாக இணைந்து ஊழியம் செய்கிறவர்கள், மோசையும் ஆரோனையும் போல இணைந்து ஊழியம் செய்கிறவர்கள் என்பது கிடையவே போய்விட்டது. எல்லாம் தனிக்காட்டு ராஜாவாக தான் இருக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. இன்னொரு ஊழியக்காரன் தான் கூட வந்து ஊழியம் செய்கிறது அவங்க விரும்புகிறதே கிடையாது. இன்னொரு ஊழியக்காரன் வந்து ஊழியம் செஞ்சால் வளர்ந்துருவானோ, என்னை விட அவன் பிரபலம் ஆகிடுவானோ, ஜனங்கள் அவன் பக்கமாக போயிடுவாங்களோ என்று அவர்கள்
மிக கவனமாக இருந்து இன்னொரு ஊழியக்காரனை தன் பக்கமாய் சேர்க்காதபடிக்கே பல வருடமாக ஊழியங்கள் செய்து வருவது நீங்கள் அறிவீர்கள். சாத்தான் அப்படிப்பட்ட எண்ணங்களை விதைக்கின்றான். பாரு, அவன் உன்னை விட பிரபலமாயிருவான், உன்னை விட அதிகமாக கூட்டம் அவனுக்கு வந்துடும் சொல்லி அந்த மாதிரியான இன்செக்யூர்டு ஃபீலிங்ஸை ஊழியக்காரங்களை கொடுத்து வேறு ஊழியக்காரர்களோடு இணைந்து ஊழியம் செய்யாதபடிக்கு நீ தனிமையிலேயே ஊழியம் செய்ய என்று சொல்லி நடத்துகின்றான். அதுதான் இன்றைக்கு எல்லா இடங்களிலும் நடக்கின்றது. ஆனால் மோசையும் ஆரோனும் இணைந்து ஊழியம் செய்தால் அது மிகவும் மகிமையாக இருக்கும். பவுலும் பர்னபாவும் ஊழியம் செய்தார்கள், அவர்களுக்குள்ளே பிரிவினை வந்தது. பிறகு பவுலும் சீலாவும் சேர்ந்து ஊழியம் செய்தார்கள். பவுலும் தீமோத்தியும் இணைந்து ஊழியம் செய்தார்கள் என்று புதிய ஏற்பாட்டிலே நான் காண்கின்றோம். ஒரு கட்டத்தில் துரோவா என்று நினைக்கிறேன், துரோவா எனப்பட்ட இடத்துல அங்கே தன்னுடைய நண்பர் வராமல் போனபடினாலே அங்கே பவுல மன்னிக்க வேண்டும், பவுல் அப்போஸ்தலனுக்கு பிரசங்கமே வரலை, ஏன்னா நண்பர் வரல, அதனால் அவருக்கு பிரசங்கமே ஓட மாட்டேங்குன்னு சொல்லி அவர் எழுதுகின்றார். ஏனென்றால் அவரெல்லாம் இணைந்து ஊழியம் செய்து பழக்கப்பட்டிருந்தபடியினாலே அங்குமுகமாக நண்பர்களுக்காக அவர் தேடினார். நம்முடைய வாழ்விலே ஊழியம் என்று சொல்லி ஒன்று வருகிற பொழுது, கர்த்தருடைய பிள்ளையாக நாம் வாழ ஆரம்பிக்கிற பொழுது ஆரோன்கள் நமக்கு தேவை என்பதை மறந்து விடாதிருங்கள். உடன் ஊழியர்கள் என்பவர்கள் தேவை. அந்த நட்பு என்பது மிகவும் ஆழமானதாக இருக்கும், சந்தோஷமானதாக இருக்கும். நான் ஆண்டவரோட முதலாய் தேட ஆரம்பித்த பொழுது 11th ஸ்டாண்டர்ட், நான் 11வது படித்து கொண்டிருந்தேன். அப்போது ஒரு ஊழியத்திற்கு போவேன். ஜான் கோயில் செய்ய நடத்திய அந்த உயிர்மீச்சு ஜெபக்குழு என்னப்பட்ட அந்த ஃபெலோஷிப்புக்கு நான் அப்போ நான் ஒரு பொடியே, எனக்கு ஊழியனா என்னன்னே தெரியாது, அடிச்சு விட தெரியாது, எதுவுமே தெரியாது. நான் ஆனால் ஒரு ஆர்வமாக அங்கே போனேன். ஒரு கன்வென்ஷன் கூட்டம் நடந்ததுனால அதன் மூலமாக அவர்கள் ஃபெலோஷிப் வச்சுருக்காங்க. சாட்டர்டே நைட்டு, சனிக்கிழமை இரவு கூட்டத்தை நடத்துகிறாங்க, 7:30க்கு நடத்துகிறாங்க. அதுக்கு பிறகு ஆண்கள்லாம் சேர்ந்து கூடி ஜெபிக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டு இரவு 10 மணிக்கு ஆரம்பிக்கும், 1:30 மணிக்கு முடியும். நான் அங்கே போய் அந்த ஃபெலோஷிப்பில் கலந்து கொள்வேன். நான் அங்கே போய் கண்டுபிடித்தேன், ஜான் கோயில் செய்ய நல்ல ஊழியம் செஞ்சாங்க. அவருக்கு பக்கபலமாக அங்கே சாலமோன், டேவிட் சாலமோன் அண்ணே, அவங்களும் அங்கே ஊழியம் செய்தார். 2 பேரும் இணைந்து ஊழியம் செய்தார். ஜான் கோயில் செய்ய ஒரு லெஜண்ட், ஒரு பெரிய ஒரு பயங்கரமான தேவனுடைய பிள்ளை, பயங்கர ஜெப வீரன், ஜாம்பவான். டேவிட் சாலமோன் அண்ணன் நல்லா பாட்டு படிப்பாங்க, நல்லா பிரசங்கம் பண்ணுவாங்க. அவங்களுடைய பிரசங்கம் எல்லாம் இடி குரலில் கேட்கும், பயங்கரமாக இருக்கும். இவர் இருவரும் இணைந்து ஊழியம் செய்த பொழுது அந்த ஊழியம் மிகவும் மகிமையாக இருந்ததை நான் கண்டேன். அது ஒரு பெரிய கிஃப்ட்னு நினைக்கிறேன். ஜான் கோயில் செய்யாவுக்கு டேவிட் சாலமோனை நண்பராக இணைந்து ஊழியம் செய்ய கொடுத்தது ஒரு பெரிய கிஃப்ட். இந்த ஊழிய உலகத்தில் அதன் பிறகு எத்தனையோ பேர்களை நான் சந்திக்கிற பொழுது, ஒருவர் ஊழியம் செய்தால் தான் மாத்திரம்தான் ஊழியம் செய்யணும்னு சொல்லி தவறான எண்ணத்தை சாத்தான் கொடுக்கின்றான். இல்லவே இல்லை. நமக்கு ஆண்டவர் ஆரோனை அனுப்புவார் என்றால் சந்தோஷமாக நாம் அவர்களை வைத்திருக்க வேண்டும், சந்தோஷமாக அவர் இணைந்து ஊழியம் செய்ய வேண்டும். அப்பொழுது அது மகிமையாக இருக்கும். ஒருவேளை ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு நண்பரை கொடுக்க வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கலாம். நீ போ ஆரோனே, நீ போ, மோசே எங்கே இருக்கிறார் பாரு, போய் அவரோட இணைந்து கொள் என்று சொல்லி சொன்னது போல உங்களோடு கூட இணைந்து கொள்ளும்படியாக, உங்களோடு கூட இணைந்து ஊழியம் செய்யும்படியாக யாரோ ஒருவருக்கு ஆண்டவர் கட்டளையிட்டிருக்கலாம். அவர்கள் உங்களை தேடி வரலாம், உங்களுக்கு நண்பராக இருக்கலாம். அது தேவனால் அனுப்பப்பட்ட ஆரோனாக இருந்தால் நீங்கள் அந்த நபரை ஏற்றுக்கொள்கிற பக்குவம் கண்டிப்பாக வேண்டும். ஊழியம் செய்கிறவர்களுக்கு நான் ஒன்றை அறிவிக்க விரும்புகிறேன். ஒருவரும் உங்களுக்கு போட்டியாளர் அல்லவே அல்ல. யாரும் உங்களுக்குன்னு சொல்லி வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பறித்து கொள்ளவே முடியாது. உங்களுக்குன்னு சொல்லி என்ன ஆண்டவர் வச்சிருக்கிறாரோ அது உங்களுக்கு தான், அதை யாரும் பறிக்க முடியாது. இவர் எனக்கு போட்டியாக வந்துடுவாரோ, அவர் எனக்கு போட்டியாக வந்துடுவாரோன்னு நினைக்காதீங்க. இன்னொரு ஊழியக்காரனை உங்களை எதிரியாக ஒருபொழுதும் தயவு செய்து நினைக்காதீங்க. எல்லோரும் நாம் ஆண்டுடைய ஊழியக்காரர், ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது என்று உங்களை அன்போடு கூட நான் அழைக்கின்றேன். ஆண்டவர் அந்த நாளிலே ஆரோனை அனுப்புகிறார். அது வரைக்கும் மோசே தனிமையிலேயே வாடினார். முதல் 40 வருடத்திலும் அவருக்கு நண்பர்கள் கிடையாது. அடுத்த 40 வருஷத்திலும் அவர் திருமணமாகி கெர்சோமை பெற்றெடுத்தால் நண்பர்கள் என்று யாருமே கிடையாது. 80வது வயதில் அடுத்த 40 வருடங்களுக்கு துணையாக ஆண்டவர் அங்கே ஆரோனை அனுப்பினார். ஊழியம் ஆரம்பிப்பதற்கு முன்பதாகவே உடன் ஊழியரை ஆண்டவர் அங்கே அனுப்பினார். இருவரும் சந்தித்தார்கள் என்று சொல்லி நான் காண்கின்றோம். 80 வருடத்துக்கு அப்புறமா மோசைக்கு ஒரு நல்ல நண்பன் கிடைத்தார், நல்ல உடன் ஊழியக்காரன் கிடைத்தார். ஒரே ஆவியுடைய இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்க வேண்டும் என்கிற தரிசனமுடைய ஒரு தோழனை ஆண்டவர் கொடுத்தார்.
நம்மளை மாதிரி ஒத்த கருத்துடைய ஆண்டவருக்கு உண்மை உத்தமமாய் ஊழியம் செய்ய ஆசைப்படும்போது கூட நாம் இணைந்து ஊழியம் செய்வதில் தவறக்கூடாது என்று ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். பாருங்கள், யாத்திரையாகவும் 4ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அப்பொழுது மோசே தன்னை அனுப்பின கர்த்தருடைய சகல வார்த்தைகளையும் அவர் தனக்கு கட்டளையிட்ட சகல அடையாளங்களையும் ஆரோனுக்கு தெரிவித்தார். 2 பேரும் சந்திக்கிறாங்க. மோசே ஆரோன் கட்டிப்பிடித்து முத்தம் செய்கிறார். உடனே மோசே அதான் ஆண்டவரை சந்தித்ததையும் ஆண்டவர் காமிச்ச அடையாளங்களையும், நான் கம்பை கீழே போட்டேன் பாம்பாக மாறிச்சு, வாழை பிடிச்சேன் மறுபடியும் கம்பாக மாறிச்சு, கையை பாக்கெட்டில் விட்டேன் குஷ்டரோகம் வந்துச்சு, வெளியெடுத்து பார்த்தா குஷ்டம், மறுபடியும் உள்ள உடனே ஆண்டவர் விட்ட பிறகு நார்மலாக மாறிச்சு, ஆண்டவர் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்தார் என்று எல்லாவற்றையும் அவர்கிட்ட போய் ஷேர் பண்ணுறார். இதற்குத்தான் ஆரோன் தேவை, இதற்குத்தான் ஒரு நண்பர் தேவை, இதற்குத்தான் ஒத்த ஆவி உடையவர் நமக்கு தேவை. அதுவரைக்கும் மோசே தன்னுடைய வாழ்வில் ஆண்டவர் சந்தித்ததையும் தனக்கு செய்த அடையாளங்கள் அற்புதங்களையும் சொல்வதற்கு யாரும் இல்லை. இப்போ ஆரோன் வந்தவுடனே ஆரோன்ட்ட எல்லாத்தையும் அவர் ஷேர் பண்றார். இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையின் ரகசியம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். வெற்றி பெறுவதற்கு நம்முடைய மனதில் உள்ளவைகளை பகிர்ந்து கொள்வதற்கு மிகவும் உண்மையானவர்கள் தேவை. பொய்யானவன்கிட்ட போயிட்டு பகிர்ந்துட்டு இருப்போம்னா அது மிகப்பெரிய ஆபத்தை கொண்டு வந்துவிடும், தவறாய் போய்விடும். ஆனால் ஒத்தாவி உடையவர்கிட்ட போயிட்டு நம்ம ஷேர் பண்ணோம்னா அது மிகவும் சந்தோஷமாக இருக்கும் என்பதை மறந்து போகவே கூடாது. பிரியத்துக்குரியவர்களே, இதைத்தான் நீங்கள் நினைக்க வேண்டும், இதைத்தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்வில் ஷேரிங் என்பது கர்த்தர் நமக்கு செய்தவைகள், நம்ம வாழ்வில் ஆண்டவர்கள் நடத்தப்படுற அந்த விதங்களை யார்ட்டையாவது போய் கண்டிப்பாக ஷேர் பண்ணணும், பகிர்ந்து கொள்ளணும். பிள்ளைங்க ஸ்கூலுக்கு காலேஜுக்கு போயிட்டு வந்த உடனே அம்மா அப்பாட்ட போயிட்டு ஷேர் பண்ணுறாங்க. சாயந்தரம் வந்தோடனே ஃபேமிலி எல்லோரும் சேர்ந்து உட்கார்ந்த உடனே அன்றைக்கி என்ன நடந்துச்சுங்கிறத எல்லோரும் ஷேர் பண்ணுறாங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல காரியம், அந்த குடும்பம் நிற்கும். அதே மாதிரி பிஸ்னஸில் உள்ளவங்கெல்லாம் சேர்ந்து பேசி ஒரு நாள் கடைசியில் வேலைக்காரங்களாம் கூட்டு வச்சு பேசுகிறாங்க, எப்படி நம்ம முன்னேறணும், எப்படி பிஸ்னஸை இன்னும் மேலே கொண்டு போகணும். அடிக்கடி மீட்டிங் போடுறாங்க. அதே போல் நான் ஒரு சில ஹாஸ்பிட்டல்ஸ் அறிவேன். அதில் தினந்தோறும் இரவு சீஃப் டாக்டர் வந்து எல்லா டாக்டர்ஸையும் கூப்பிட்டு எந்த பேஷண்ட்ஸ்லாம் இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன பிரச்சனை, அவங்களுக்கு என்ன பண்ணால் நம்ம சுகத்தை பெற்றுக் கொடுக்க முடியும், எப்படி அவங்கள ட்ரீட் பண்ணலாம், அவங்களுடைய ஹிஸ்ட்ரி என்ன, அவங்க எது அவங்கள சரி பண்ணுற மாதிரி இருக்குது, எது அடங்க மாட்டேங்குது, எந்த வியாதி அடங்க மாட்டேங்குது, எப்படி டேக்கிள் பண்ணலாம். நிறைய ஹாஸ்பிட்டல்ஸில் இப்படி வந்து மீட்டிங் போட்டு அவங்கெல்லாம் இணைந்து செயல்படுறாங்க, மாபெரும் வெற்றியை பெறுறாங்க. ஷேர் பண்ணுறதுனால மாபெரும் வெற்றி கிடைக்கின்றது. பிரியத்துக்குரியவர்களே, ஒரு மீட்டிங், ஒரு ஷேரிங் வந்து கண்டிப்பாக முக்கியம். ஒரு காலேஜ் இருக்குது, ஸ்கூல் இருக்குன்னா ஷேரிங் முக்கியம். பிரின்சிபால் எல்லாரையும் கூப்பிட்டு கண்டிப்பாக ஷேர் பண்ண வேண்டும். டீச்சர்ஸ்லாம் கூப்பிட்டு தன் மனதில் உள்ளவைகளை பேச வேண்டும். நான் கடவுள்கிட்ட கண்டிப்பாக ஷேர் பண்ண வேண்டும். ஒவ்வொரு நாள் நடப்பதை ஆண்டவர்கிட்ட கண்டிப்பாக ஷேர் பண்ண வேண்டும். அது ரொம்ப முக்கியம். அதே போல் கர்த்தர் நமக்கு யாரை தந்திருக்கிறார்களோ, துணையாக தந்திருக்கிறாரோ, யார் நம்ம கூட இருக்காங்களோ அவர்களிடத்திலும் நம்முடைய மனதில் உள்ளவைகளை கண்டிப்பாக ஷேர் பண்ண வேண்டும். இதுவும் மிக முக்கியமான காரியம் என்பதை மறந்துடாதீங்க. பிரியத்துக்குரியவர்களை, அங்கே நாம் ஷேர் பண்ணுகிற பொழுது அவர்கள் தங்கள் கருத்துக்களை சொல்லுவார்கள், தங்கள் பிரச்சனைகளை சொல்லுவாங்க, எதனால் இது செய்ய முடியலைங்கிறது சொல்லுவாங்க. நமக்கு அது புரிதலாக இருக்கும். ஓ அப்படியா என்று சொல்லி நாம் அதை கேட்பதற்கு வசதியாக இருக்கும். நாம் ஒரு காரியத்தை அப்போ இப்படி பண்ணலாம் நம்ம சொல்லுவோம், அவங்க இன்னொன்று சொல்லுவாங்க, இல்லை வேண்டாம் இது செய்ய வேண்டாம் அது செய்வோம்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த பகிர்ந்து ஆலோசனைகள் கொடுக்கப்படுகிற பொழுது அங்கே மாபெரும் வெற்றி உண்டாகின்றது. 4 பேர் சேர்ந்து பேசுகிற பொழுதுதான் அங்கே சரியான ஒரு கருத்து உண்டாகிறது, ஒரு முடிவு எடுக்க முடிகிறது, சரியான பாதையில் போக முடிகிறது. நிறைய பேர் தானாகவே வாழ்ந்து 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 அப்படியே போயிடுறாங்க. இல்லை இல்லை இல்லை, நாம் ஷேர் பண்ணுற பொழுது 4 பேர் பேசும்போது ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு ஐடியா இருக்கும், ஒவ்வொன்றும் சொல்லுவாங்க. அதெல்லாம் கேட்டு நம்ம வெற்றி பெற முடியும். மிகப்பெரிய பிஸ்னஸ் மேனாக இந்தியாவில் ஓய்ந்தவர் அதானி அன்றைக்கு ஒரு பேட்டி கொடுத்து கொண்டிருந்தார். அப்போ நான் அதை கேட்டுக்கிட்டு இருந்தேன். அவர்கிட்ட கேட்குறாங்க, 24 மணி நேரத்தை நீங்கள் எப்படி செலவழிக்கிறீங்க ஐயான்னு. அப்போ அவர் சொல்கிறார், நான் 3 மணி நேரங்கள் புஸ்தகங்களை வாசிப்பேன், மிகப்பெரிய தலைவருடைய வாழ்க்கை வரலாறை நான் வாசிப்பேன். அப்புறம் நான் என்ன பிஸ்னஸை புதுசாக செய்யணும்னு ஆசைப்படுறேனோ அந்த பிஸ்னஸில் ஏற்கனவே இருக்கிறவங்கள வரவழைத்து அவங்கள்ட்ட மணிக்கணக்காக நான் பேசிக்கொண்டே இருப்பேன், அவங்கள நான் பேச வைப்பேன், அப்படி அனுபவங்களை நான் கேட்டுக்கொண்டே இருப்பேன். அதன் பிறகு அந்த பிஸ்னஸ் அவங்க மூலமாக புரிந்து கொண்டு நானும் அதை செய்ய ஆரம்பிப்பேன் என்று சொன்னார்.
இவருக்கு இருக்கிற செல்வாக்கை பயன்படுத்தி ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், சிமெண்ட் பிஸ்னஸ் பண்ணணும்னா ஏற்கனவே சிமெண்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்கள வரவழைச்சி அவங்ககிட்ட பேசிக்கிட்டே இருப்பார். அதுக்கு பிறகு தான் அவங்க அந்த பிஸ்னஸில் இறங்கினதா சொல்லி சொன்னாங்க. பார்த்தீங்களா, ஷேரிங்கில் யாரெல்லாம் வந்து பகிர்ந்து கொள்கிறாங்களோ அந்த அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறாங்க, அதை கேட்டு தான் இவர் புதுசாக பெரிய அளவில் அவர் பண்ணுறாரு. அதை கேட்ட பொழுது எனக்கு அதிசயமாக இருந்தது. ஊழியத்தில் இருப்பவர்களும் இதைத்தானே செய்ய வேண்டும். நான் பகிர்ந்து கொள்கிற பொழுது நம்மை விட சிறப்பான ஐடியாக்கள் ஊழியத்தில் வேறு யார்ட்டும் இருக்கலாம். அதையெல்லாம் காது கொடுத்து கேட்டால் மிகவும் நலமாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். 3ஆவதாக பாருங்கள், யாத்திரையாகும் 4வது அதிகாரம் 29-30. மோசே ஆரோனும் போய் இஸ்ரவேல் புத்திரர் மூப்பர் எல்லாரையும் கூடி வர செய்தார்கள். கர்த்தர் மோசேக்கு சொல்லிய சகல வார்த்தைகளை ஆரோன் சொல்லி ஜனங்களுக்கு முன்பதாக கண்களுக்கு முன்பதாக அந்த அடையாளங்களை எல்லாம் செய்தான். ஜனங்கள் விசுவாசித்தார்கள். 2 பேரும் சேர்ந்து அப்படி பிரயாணப்பட்டு எகிப்துக்கு போயிடுறாங்க. போய் மக்கள்லாம் பார்க்குறாங்க, இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்குறாங்க. பார்த்து ஆரோன் அங்கே பேசுகிறாரு, மோசே தான் எவ்வளோ பெரிய ஊழியக்காரர், அவர்கிட்ட ஆண்டவர் இப்படிலாம் சொல்லியிருக்கிறாரு, உங்களெல்லாம் விடுவிக்க போகிறாருன்னு சொல்லி அந்த அடையாளங்கள் அற்புதங்கள்லாம் அவர் செய்கிறார். இதே மோசே இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்க தனிமையிலே போனார், அவசரப்பட்டார், ஆத்திரப்பட்டார். இப்போ அவர் போகிறார், அமைதியாக நிற்கிறார். அவர் சார்பாக அங்கே ஆரோன் பேசுகின்றார். கம்பெடுத்து கீழே போடுறார், பாம்பாக மாறுது. வாழை பிடிக்கிறார், அது கம்பாக மறுபடியும் மாறுகிறது. கையை உள்ள விட்டு குஷ்டரோகத்தை காண்பிக்கின்றார். மறுபடி கையை உள்ள விட்ட உடனே அது சாதாரணமாக மாறுது. இதையெல்லாம் ஆண்டவர் நம்மை நேசித்தபடியினாலே நமக்காக இந்த காரியங்களை செய்திருக்கின்றார். மோசே ஒரு கனமான ஊழியக்காரன் சொல்லி ஆரோன் அங்கே மோசைக்கு ஒரு எல்லாரும் முன்னால் காண்பித்து ஒரு வழியை காண்பிக்கின்றார், ஊழியத்தை ஆரம்பித்து கொடுக்கின்றார் என்று இந்த இடத்துல காண்கின்றார். மோசே தனிமையில் போய் பேசியிருந்தா கூட இப்படி எஃபெக்டிவாக இருந்திருக்காது. 2 பேரும் சேர்ந்து போய் மக்களை சந்திக்கிறாங்க, ஆண்டவர் தங்களுக்கு கொடுத்ததெல்லாம் அவங்களுக்கு சொல்கிறாங்க. அப்போ ஜனங்களும் விசுவாசித்தார்கள், அவர்களும் ஆண்டவரை துதித்தார்கள் என்று காண்கின்றோம். சென்ற முறை இப்படியாக ஒரு அனுபவம் இல்லாதபடிக்கு தோல்வியாக முடிந்தது. ஜனங்களை விடுவிக்க வேண்டும் என்று மோசே எடுத்த முடிவு தோல்வியாக முடிந்தது. ஆனால் இப்பொழுது ஆரோனும் அவரும் சேர்ந்து அதே முயற்சி எடுக்கிறாங்க, வெற்றி உண்டாகிற ஜனங்கள் மோசே ஏற்றுக்கொள்கிறார்கள், ஊழியக்காரனாக ஏற்றுக்கொள்கிறாங்க. எல்லாரும் ஆண்டவர் துதித்தார்கள் என்று காண்கின்றோம். தேவனால் அனுப்பப்பட்டபடியினாலும் அந்த ஆரோனோடு சேர்ந்து போனபடியினாலும் அந்த ஊழியத்தில் மாபெரும் வெற்றி உண்டாயிற்று என்று காண்கிறோம். இதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிரியத்துக்குரியவர்களே, என்னாலும் ஆண்டவர் என்னோடு உங்களோடு பேசுகின்றவராக இருக்கின்றார், இடைபடுகின்றவராக இருக்கின்றார். உங்களுடைய வாழ்விலே ஏற்கனவே தோற்று நீங்கள் போயிருக்கலாம், ஏற்கனவே தொழிலில் தோற்று போயிருக்கலாம், ஊழியத்தில் தோற்று போயிருக்கலாம், ஏற்கனவே படிப்பில் தோற்று போயிருக்கலாம், திருமண வாழ்க்கையில் தோற்று போயிருக்கலாம், ஏதோ ஒன்றில் நீங்கள் தோற்று போயிருக்கலாம். இந்த முறை ஆண்டவர் உங்களை அனுப்புகிற பொழுது, தகுந்த ஆலோசனை கொடுத்து உங்களை அனுப்புகிற பொழுது, ஏசப்பா தந்திருக்கிற நண்பர்களோடு செல்கிற பொழுது, புதிதாக ஆரம்பிக்கிற பொழுது நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்பதை உங்களுக்கு நான் அறிவிக்கும்படியாக விரும்புகின்றேன். சென்ற முறை தோல்வி அடைந்தது உண்மைதான். இந்த முறை உங்களுக்கு வெற்றி உறுதியாக காத்திருக்கின்றது. சென்ற முறை தோல்வி அடைஞ்சது, இந்த முறையும் தோல்வி அடைஞ்சிருன்னு பயப்படாதீங்க. இல்லை, சென்ற முறை தோல்வி அடைஞ்சால் தோல்வியாக இருக்கட்டும், இந்த முறை நிச்சயமாக வெற்றி உண்டு. இந்த முறை நிச்சயமாக உங்களுக்கு உயர்வு உண்டு என்பதை நான் மிக்க மகிழ்ச்சியோடு கூட நான் அறிவிக்க விரும்புகிறேன். பிரித்துக்குரிய தோல்வியை ஜெயமாக மாற்றுகிற தேவன், மாறாவை மதுரமாய் மாற்றுகிற தேவன், கசப்பை நீக்கி செய்கிற கர்த்தர், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்ன கர்த்தர், மோசேயுடைய துக்கம் சந்தோஷமாக மாறும்படியாக ஒரு சூழ்நிலை உண்டாயிற்று. ஃபஸ்ட்டு டைம் நான் போகும்போது என்னையை பார்த்து நியாயாதிபதி வச்சது யாருன்னு மக்கள் கேட்டாங்களே, இப்பவும் கேட்டுருவாங்களோன்னு மோசே கசப்பான நினைவுகளோடு போயிருக்கலாம். ஆனால் ஜனங்கள் யாரும் அப்படி பேசலை, எல்லாரும் ஏற்றுக்கொண்டார்கள். பார்த்தீங்களா, அப்போ மோசைக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கும். அவருடைய தோல்வியை ஆண்டவர் ஜெயமாக மாற்றிட்டு, உங்களுடைய தோல்வியும் கூட ஆண்டவர் நிச்சயமாக ஜெயமாக மாற்றுவார் என்கிற அந்த உறுதியை உங்களுக்கு நான் கொடுக்கும்படியாக விரும்புகின்றேன். பிரித்துக்குரியவர்களே, இந்த ஊழியத்தின் பாதை 28-29 வருடங்களாய் நடந்து வருகிறது. பல இடங்களிலே நான் போய் தோல்வி கண்ட காரியங்களிலே தொடர்ந்து கர்த்தருடைய ஆலோசனையை பெற்று செல்கிற பொழுது வெற்றி காண ஆண்டவர் உதவி செய்தார். எத்தனையோ காரியங்களை சொல்ல முடியும். பிசாசு துரத்துவதாக இருக்கட்டும், கூட்டங்களை கூட்டுவதாக இருக்கட்டும், நடத்துவதாக இருக்கட்டும், கட்டடங்களை கட்டுவதாக இருக்கட்டும், முதலாவது தோல்வி வந்தது, அதன் பிறகு ஆண்டவர் வெற்றியாக மாற்றினார். உங்களுக்கும் கூட அவர் நிச்சயமாக அப்படியே செய்வார் என்கிற நல்ல செய்தியை உங்களுக்கு நான் அறிவிக்கும்படியாக விரும்புகிறேன். தோல்வியை ஆண்டவர் நிச்சயமாய் ஜெயமாய் மாற்றுவார். மோசே வெற்றி பெற்றார். தோல்வியை சந்தித்த அதே இடத்துல ஆண்டவர் ஊழியத்தில் வெற்றியை கொடுத்தார், ஆசீர்வதித்தார்.
உயர்த்தினார். உங்களையும் கூட அப்படியே உயர்த்துவார். உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக நான் ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். கண்களை மூடுவீர்களா? எல்லாரும் நான் சேர்ந்து ஜெபிக்கலாம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை வெற்றி காண செய்கிற ஒரு தெய்வமாக இருக்கிறார். அப்பா பிதாவே, இந்த நாளிலும் கூட எங்களோடு பேசிய அன்பான வார்த்தைகளுக்காக நன்றி 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 அப்பா, நன்றி. உங்களுடைய கிருபை தாங்கட்டும், உங்களுடைய இரக்கம் தாங்கட்டும். உங்களுடைய இரக்கத்தால் இந்த பூமியிலே நாங்கள் வாழும்படியாக நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. உண்மையின்றி எங்களுக்கு ஒரு கதி இல்லை. உண்மையின்றி நாங்கள் இந்த பூமியில் எதையும் செய்ய முடியாது. ஆண்டவரே, அநேகர் தோல்வி அடைந்து அதனால் வருத்தத்தில் நிற்கிறாங்க. மறுபடியும் முயற்சி எடுக்க பயப்படுறாங்க. எனக்கு மறுபடியும் தோல்வி வந்து விடுமோ என்று பயப்படுறாங்க. இல்லை இல்லையப்பா, சென்ற முறை தோல்வி அடைந்தால் என்ன, இந்த முறை எப்படியாவது அவர் வெற்றி பெறும்படியாக கர்த்தாவே நீங்கள் உதவி செய்வீங்க. அதற்காக உமக்கு நன்றி. வியாதிப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்காக கண்ணீரோடு மன்றாடுகிறோம் ஐயா. மருத்துவமனையில் இருக்கிற பிள்ளைகளுக்காக, ஐசியூவில் இருக்கிற பிள்ளைகளுக்காக மன்றாடுகிறோம். உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக கண்ணீரோடு மன்றாடும். கர்த்தர் மனம் இறங்கி மரண கண்ணிகளை முறித்து அவர்களை வாழ வழிநடத்தும்படியாக உதவி செய்யும்படியாக கெஞ்சுகிறோம் ஐயா. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் ரத்தத்தினால சாபங்கள் நீங்கட்டும், பிசாசின் கிரிகள் அழியட்டும், ஜீவனைகள் அழியட்டும், ஏவல்கள் அழியட்டும். உடைய பிள்ளைகளை எப்படியாவது நீ தூக்கி நிறுத்த வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம் ராஜா. உடைய வல்லமை தேவை, உடைய வல்லமை தேவை, உடைய வல்லமை தேவை, உடைய வல்லமை தேவை. உடைய வல்லமையினாலே கர்த்தாவே ஒவ்வொருவரையும் நீ சந்திக்க வேண்டும், ஒவ்வொருவரையும் நீ ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் ஐயா. நடக்க முடியாதவர்கள் நடக்கட்டும், சாப்பிட முடியாதவர்கள் சாப்பிடட்டும். அன்று மாடிப்படியில் ஏறி இறங்க முடியாதவர்கள் ஏறி இறங்கட்டும். ஸ்கூலுக்கு போக முடியல, காலேஜுக்கு போக முடியல, சம்பாதிக்க போக முடியலன்னு சொல்கிறவங்களுக்கு கர்த்தாவே எப்படியாவது அந்த பலனை தாரும். உலகமே உறங்குறது, நானும் உறங்காமல் இருக்கிறேன், தூக்கம் வர மாட்டேங்கன்னு சொல்கிறவர்களுக்கு நல்ல நித்திரையை தாரும். திருமணமாகி பல வருடமாய் குழந்தை இல்லை என்று தவிக்கிற பிள்ளைகளை நினைத்திரணும். திருமணமாகவில்லை என்று தவிக்கிற பிள்ளைகளுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. சொந்த வீடு இல்லையே, வாகனம் இல்லையே, நான் என்ன செய்வேன் என்று கலங்குற பிள்ளைகளுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. எனக்கு அநேக தேவைகள் இருக்கிறது, எனக்கு பண தேவையாக இருக்குது, யாராவது எனக்கு தரமாட்டாங்களா, நான் என்ன செய்வேன், எனக்கா ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்கிற பிள்ளைகளுக்கு நீங்கள் மனம் இறங்குங்க. அவருடைய தேவைகளை சந்திங்க. என் வீடு விற்க மாட்டேங்குது, நிலம் விற்க மாட்டேங்குது, ஆண்டவரை யாரையாவது நீ அழைத்து கொண்டு வாரும் என்று சொல்கிற பிள்ளைகளுக்கு சரியான ஒரு பையரை நீ அழைத்து கொண்டு வந்து, ஆண்டவரே எப்படியாவது அந்த நிலத்தை நல்ல விலைக்கு, வீட்டை நல்ல விலைக்கு நீர் கொண்டு செல்ல வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். எதிர்பார்த்துக்கிற அதிசயங்கள் நடக்கட்டும், எதிர்பார்த்துக்கிற பணங்கள் வரட்டும், எதிர்பார்த்துக்கிற காரியங்கள் வாய்க்கட்டும், காரியங்கள் கைகூடி வருவதாக. ஆண்டவரை நீர் அவர்களுக்காய் கிரியை செய்வீராக. ஆண்டவரை சோத்திரம் அப்பா, இன்றைக்கு இப்பொழுது ஒரு மாற்றத்தை அவருடைய வாழ்க்கையில் கொண்டு வருவீராக என்று சொல்லி கெஞ்சுகிறோம் ஐயா. இயேசுவின் நாமத்தினாலே படிக்கிற பிள்ளைகள், எத்தனையோ டைவர்ஷன்ஸ், எவ்வளோ போதை அடிமைத்தனங்கள், ஆண்டவர் கெட்ட நண்பர்கள், கெட்ட பழக்கங்கள், பைக்கில் வேகமாக போகிறது, ஆண்டவரை தோத்திரம் ஐயா, வேகமாக போய் முட்டினா என்னத்துக்கு ஆகும்ப்பா, கனவுகள் எல்லாம் சிதைந்து போய்விடுமே அப்பா. அப்படி பிள்ளைகளை சந்தியும் ரட்சியும், ஞானத்தை தாரும், புத்தியை தாரும். பிள்ளைகளுக்காய் பெற்றோர் வடிக்கிற கண்ணீரை கண்டு அவர் நல்வழிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம் ஐயா. ஒரு அதிசயத்தை செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். நீங்கள் அப்படியே செய்ய போகிற அன்பிற்காக நமக்கு சோத்திரம், சோத்திரம் ஐயா, சோத்திரம். வயதானவர் கீழே விழுந்து விடாதபடி காத்துக்கொள்ளுங்கப்பா. பிஸ்னஸ் இல்லையே என்று சொல்கிறவங்களுக்கு, வருமானம் இல்லாதவங்க இல்லையே என்று சொல்கிறவர்களுக்கு ஒரு வருமானத்தை எப்படியாவது நீர் ஆண்டவரை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம் ஐயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வழி இல்லாத பிள்ளைகளுக்கு இப்பொழுது வழி திறக்கட்டும் என்று ஆண்டவரை கெஞ்சுகிறோம். ஆண்டவரை சோத்திரம் ஐயா. உலகத்தில் இருக்கிற அத்தனை நாடுகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை எல்லா இடத்திலும் அமைதி சமாதானம் உண்டாகட்டும். எங்கள் தாய் திருநாடா இந்தியாவிற்காக, தமிழ்நாட்டுக்காக ஜெபிக்கிறோம். அனைத்து மதத்தவர்களுக்காக ஜெபிக்கிறோம். மொழி பேசுகின்றவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரை. அனைத்து தேவனுடைய பிள்ளைகள், ஆலயங்கள், திருச்சபைகள், ஊழியக்காரர், பாஸ்டர்ஸ் எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். எல்லோரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்தும். ஆண்டவரை ஆசிரியர் திராட்சைப்பழத்தோட்ட ஊழியங்களை நேசிக்கிறேன். நாள்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்கிற, அறிமுகப்படுத்துகிற, ஜெபத்தினாலே காணிக்கையாலை தாங்குகிற நல்ல உள்ளங்கள் உண்டு. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. என் தகப்பனை இப்பொழுதும் கூட ஆண்டவரை அந்த அடைக்கலான் குருவி இல்லத்தில் டாய்லெட் கட்ட தேவையான பண தேவைகளை சந்தியும். அங்கே தங்குவதற்கு அனைத்து மக்களை நிறைய பேரை அழைத்து கொண்டு வர மகிமைப்படும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமில்லாத பிரசன்னமும் உங்கள் அனைவரோடும் தங்கியிருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வாழ்க்கை என்னும் பிரயாணத்தில் சில சமயங்களில் நெருக்கடிகளை கடந்து போக வேண்டி வரும்.
தேவனுடைய பிள்ளைகளுக்கும் நெருக்கடி வருமா என்பதுதான் கேள்வி. ஏன் வரக்கூடாது? தேவனுடைய பிள்ளைகளுக்கும் சில நேரங்களில் பயங்கரமான நெருக்கடிகள் வருகின்றன. முதலாவதாக மெதுவாக ஆரம்பிக்கும் அந்த நெருக்கடிகள் மெல்ல மெல்ல வேகம் பிடிக்கின்றன. கொஞ்சோடு ஆரம்பித்த பிரச்சனைகள் பிற்பாடு எல்லா பக்கத்திலும் பெருகுகின்றன. சத்ருவானவன் எல்லா பக்கத்திலும் இருந்து அவன் தாக்குதலை ஆரம்பிக்கின்றான். அவனுக்கு தான் ரொம்ப நாள் காத்திருந்தான். எப்போ இவனை நம்ம அடிக்கலாம், எப்போ இவனை நெருக்கலான்னு காத்திருந்தான். இப்பொழுது ஆண்டவர்கிட்ட அவன் அனுமதியை பெற்றுட்டான். அதனால அவன் என்னெல்லாம் செய்யறான் பாருங்க. பொருளாதார இழப்புகள், குடும்பத்தில் பிரச்சனைகள், பிள்ளைகளால் பிரச்சனைகள், கொடூரமான ஆட்கொள்ளி வியாதிகள், எதிர்பாராத மற்றும் தேவையற்ற செலவினங்கள், வேலை மற்றும் வியாபார ஊழியத்தில் நெருக்கடிகள், பிரியமானவருடைய பிரிவுகள், துரோகங்கள் என பல விதங்களிலே அவன் நெருக்கடிகளை கொண்டு வருகின்றான். நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னவென்றால், எல்லா வருமானத்துக்கான வழிகளும் மூடப்படும். ஆனால் செலவுகளோ கண்ணா பின்னா என்னை கண்மண் தெரியாமல் அதிகரித்து கொண்டே இருக்கும். மூச்சு மட்டும் வருமானமே கிடையாது, செலவு இருக்குன்னா என்ன செய்ய? இனி வாழவே வழி இல்லை, உன் கதை முடிஞ்சிருச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி இந்த நேரத்தில் தான் எதிரியாகிய பிசாசனன் சொல்லி கொண்டே இருப்பான். அப்படிப்பட்ட கொடூரமான பாதையின் வழியாக நீங்கள் ஒருவேளை இன்றைக்கு பிரயாணித்து கொண்டு இருக்கலாம். அதனால தானே என்னவோ ஆண்டவர் இந்த நாசரேத் நதி மூலமாக உங்களோடு பேசுகிறார். கவனியுங்கள். இப்போ பிரச்சனையெல்லாம் எப்படி சால்வ் பண்ணுறது, எப்படி வெற்றி பெறுறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். முதலாவதாக, எப்பொழுது பிரச்சனைகள் உங்கள் கையை மீறி செல்கிறதோ அப்பொழுது உங்கள் இயலாமையை நன்கு உணர்ந்து கொள்ளுங்கள். ஆண்டவரிடத்தில் அறிக்கையிடுங்க. ஏன்னா உங்களால் ஒன்றுமே முடியாதுங்கிறத நீங்கள் உணரணும். என் திறமை தெரியுமா, என் அறிவு தெரியுமா, நான் யார் தெரியுமா, அதெல்லாம் ஆண்டவர்கிட்ட செல்லுபடியே ஆகாது. உங்கள் இயலாமையை உணர்ந்துக்கிடுங்க. அது ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள். ஆண்டவர், என்னால் ஒன்றுமே முடியாதுப்பா, எல்லாம் நீங்கள் தான் சொல்லி சரணாகதி அடையுங்கள். கிருபையா எனக்கு இறங்கு, என்னை உயர்த்தி ஐயா உம் நாமத்தை மகிமைப்படுத்தும் என காத்திருங்கள். நான் பிள்ளை, நான் வெட்கப்பட்டு விட்டால் அது உமக்கு அந்த வெட்கம் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள். ஏன்னா உங்களுடைய பிரச்சனைகளை மாற்ற ஆண்டவருக்கு ஒரு நிமிடம் கூட தேவையில்லை. அவர் இறுதியாய் உங்களுக்கு இறங்கும் பொழுது அப்பாலே இப்போ சாத்தானே என் பிள்ளை இனி தொடக்கூடாது என்று சொல்லி நெருக்கும் எதிரியை கடிந்து கொள்வார். அப்பொழுது பிசாசானவன் ஓடி போவான். அவன் கொண்டு வந்த எல்லா புயல் காற்றும் ஓய்ந்து போகும். மிகப்பெரிய அமைதி வாழ்விலே உண்டாகும். இழந்து போன எல்லாவற்றையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். யோபு ஒன்றன் பின் ஒன்றாக குறுகிய காலத்தில் எல்லாவற்றையும் இழந்து போனார். மாட மாளிகையில் செல்வ செழிப்பாக வாழ்ந்து வந்த அவர் தெரு ஓரத்தில் பிச்சைக்காரனை போல வாழ வேண்டிய அவல நிலை. பிள்ளைகள் செத்து போனார்கள், மரியாதை போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு. இன்னொரு பக்கம் வியாதியின் அகோர முகம் அவர் நெருக்கியது. ஆனால் அதன் மத்தியிலும் அவர் ஆண்டவருக்கு எதிராக ஒன்றுமே பேசலை. வாயை வைத்து ஆண்டவரை தூஷித்த மனைவி கடிந்து கொண்டார், பொறுமை காத்தார், நண்பர்களுக்காக அவர் விண்ணப்பம் செய்தார். விளைவாக யோபு இழந்து போன எல்லாவற்றையும் ஆண்டவர் இரட்டிப்பாக கொடுத்தார். யோபு பெற்றுக்கொண்டார், ஆசீர்வதிக்கப்பட்டார். இன்றைக்கு எனக்கும் உங்களுக்கும் அவர் ஒரு உற்சாகப்படுத்துகின்ற மனிதனாக பைபிளில் இருக்கின்றார். சிந்தனைக்கு யோபு 42:10. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த பொழுது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். நாசரேத் நதி முற்று பெற்றது. கர்த்தர் அந்த நாளிலே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.